வாரம் புதுசா ரிலீஸ் ஆன மாய புத்தக படத்தை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சினிமாவில முன்னணி இயக்குனராக வேண்டும் என்ற லட்சியத்துடன் முயற்சித்து வருபவர் தான் முருகா அசோக். ஒரு நாள் தன்னுடைய கனவுல பழைய புத்தகமோ அதிலிருந்து பாம்பு வருவதையும் பார்த்து மிரள்றாரு. பாம்பு அவரை தூங்க விடாம தொல்லை செய்யுது. தனது கனவை முக்காலமும் உணர்ந்த சாமியார் KSD வெங்கடேசிடம் அசோக் செல்கிறாரு. அவர் கனவுல பார்த்த புத்தகத்தை கொண்டுக்கும் சாமியார் அதில் உள்ள கதைய படமாக கட்டளையிடுகிறாரு. சாமியாரினுடைய தீவிர பக்தரான இளவரசு அசோக் இயக்கும் படத்தை தயாரிக்கிறாரு. புத்தகத்துல சொன்னபடி செல்வபுரி காந்தாரா மலையில் உள்ள ஆளில்லாத பாலடைந்த பங்களாவில சில உதவியாளர்களுடன் தங்கும் அசோக் அங்கு அமானுஷ்ய சம்பவங்கள் நடப்பதை கண்டுபிடிக்கிறாரு. பங்களாவில் உள்ள மாணிக்கத்தை யார் தொட்டாலும் எரித்து விடுவதை பார்த்து அதிரும் அசோக் இறுதியில் மாய புத்தகத்தில் உள்ள மர்மங்களை கண்டுபிடிச்சாரா. சாமியார் சொன்னபடி படம் இயக்குனாரா என்பதுதான் இந்த மாய புத்தகத்தினுடைய மீதி கதை. இயக்குனராக முயற்சிப்பது, பங்களாவில் தனக்கு ஏற்படும் தடைகளை தவிர்ப்பது, அபர்ணதினுடைய முன்ஜென்மத்தை அறிந்து துடிப்பது என்று நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கிறாரு அசோக். கண்ணால் என்ற பாடல் காட்சியில் அவரது நடனம் சிரிப்பாக இருக்குதுங்க. ஆக்ஷன் காட்சியிலும் பொலந்து கட்டி இருக்கிறாரு. பிளாஷ்பேக்ல வரும் ஸ்ரீகாந்த் சிறையில் பேசும் வசனங்கள் கவனிக்க வைக்குது. முன் ஜென்மத்துல பெற்ற சாபத்தால் மோட்சமடையாமல் இருக்கும் செல்வபுரி மகாராணி அபர்ணதி எதிரிகளை துவம்சம் செய்யும் காட்சிகள் மற்றும் காதல் காட்சிகள்ல சிறப்பா நடிச்சிருக்காங்க. இது தவிர இளவரசு ஆடுகளம், நரேன், அருவி மதன், ராம ஜெயபிரகாஷ், தாசரதி, யோகேஷ் ஆதித்யா ஆகியோரும் கவனத்தை ஈர்க்கிறாங்க. ஆறுமுகம் ஒளிப்பதிவு காட்சிகளுக்கு ஏற்ப பயணிக்கிறது. முதல் பாதிய பேய் படம் போல் நகர்த்திய இயக்குனர் ஜெயபிரகாஷ் இரண்டாம் பாதிய வரலாறு, முன்ஜென்மோ, நாகதேவத, மன்னர்களுடைய போர் என்று கிராபிக்ஸ் உதவியுடன் நகர்த்தி இருக்கிறாரு. ஆனா கிராபிக்ஸ் பெரிதாக கை கொடுக்கவில்லை. ரவி விஜயானந்த் இசையில் பாடல்கள் கேட்கும் ரகம் பின்னணி இசையிலும் இன்னும் பயமுறுத்தி இருக்கலாம்.